ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, திருந்தி வந்த எங்களை மோசமா திட்டுனீங்க, அதனால நாங்க மனசொடிஞ்சு விஷத்தை குடிச்சிட்டோம்னு எழுதி வச்சுட்டு நாங்க சாகணும். இல்ல தீபா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி உங்களை வாழ விடாம பண்ணணும். ரெண்டுல எது நடந்தாலும் அது உங்களுக்கு தான் பிரச்சனை. பேசாம நான் கேட்டபடி ஒரு பெரிய தொகையை கொடுத்துருங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம். பாவன ஹெல்ப் பண்ணவனுக்கு மறுபடியும் துரோகம் நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏய் சாக்சி, இதுக்குள்ள நீ உடந்தையா? டாமா பண்ணி என்கிட்ட பணம் பார்க்கலாம்னு பாக்குறியா? இல்ல பிரபா. ஏய், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஜெயிலுக்கு போய் கூட நீங்க இன்னும் திருந்தலைல. தம்பி, நாங்க திருந்துறோம், இனிமே நேர்மையா இருக்கிறோம். ஆனா அதுக்கு பணம் வேணும், வருமானம் வேணும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. அது செத்தாலும் முடியாது. அப்படின்னா நீங்க வாழ முடியாது. நீங்களும் தீபாவும் எப்பவும் சேரவே முடியாது. போன் பண்ணி சாட்சி கூட அப்படி இப்படி இருந்தீங்கன்னு இப்பவே சொல்லிடுவேன். பணம் முக்கியமா, தீபாவோட சேர்ந்து வாழறது முக்கியமா? அதை நீங்களே யோசிங்க. சரி, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? அதிகம் இல்ல தம்பி, 5 லட்சம் தான். அதை கொடுத்துட்டா திரும்ப தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல? ஒரே நாள்ல பணத்தை கொடுத்துருங்க தம்பி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பைத்தியக்கார மாதிரி உங்க மேல பரிதாபப்பட்ட பாருங்க. அதுக்கான தண்டனையை நினைச்சு கொடுக்குறேன். 5 லட்சத்தை வாங்கிட்டு அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்க, உங்களை நானே கொன்றுவேன். உங்களுக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருது. ஒவ்வொன்றையும் எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ நினைச்சாலே மலப்பா இருக்கு. என்ன சார் பண்றது? பிரச்சனைன்னு வந்தா சமாளிச்சு தானே ஆகணும். இந்த ஜிபியால ஒரு வாரமா நாங்க ரொம்பவே டென்ஷனா இருந்தோம். வெளியே போனாதான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில வீட்டுக்கே வந்து கலாட்டா பண்ணான். எப்படியும் அவர் பிரபா வீட்டுல இருந்தா அவன் தேடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அவரும் அமைதியா இருக்க மாட்டாரு. வீணா கை கலப்புல போய் கூட முடியும். அதான் அவரை கொண்டு வந்து புவி மாமா வீட்டுல விட்டுட்டு வந்தேன். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தான் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். கவலைப்படாத துளசி, உன்னோட பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சு நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருப்பீங்க. என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாத. ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? தப்பா நினைக்காதீங்க துளசி. இவ்வளவு பிரச்சனையும் தமிழால தான் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தமிழ் மேல உங்களுக்கு கோவமே வரலையா? இவர் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு எனக்கு நினைச்சிருக்கீங்களா? இல்ல சார், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக நான் பெருமை தான் படுறேன். எல்லா பிரச்சனையும் அவரால் தான் வந்ததுங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு தடவையும் அவர் இழுத்துக்கிட்டு வர பிரச்சனையால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பவும் அவர் மேல எனக்கு கோவம் வரல சார். இன்னும் அவர் மேல அன்பும் ஆசையும் தான் அதிகமாயிருக்கு. அவரு ரொம்ப நல்லவர் சார். உலகத்துல யாருக்குமே என் புருஷ மாதிரி கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதுல எனக்கு கர்வமா கூட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் யாருக்கும் எனக்கும் துரோகம் பண்ணதில்ல. ரொம்ப நேர்மையா தனக்கு நியாயம்னு பட்டத யார் என்னன்னு பார்க்காம பேசிடுவாரு. அப்படியே நடந்துப்பாரு. அதனால நிறைய சிக்கல் வருதுங்கிறது உண்மைதான். ஆனா சரியா இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி சார் மாத்த முடியும்? பிரச்சனை வர சமயத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவர் மேல எனக்கு காதல் அதிகமா இருக்கே தவிர எப்பவுமே குறைஞ்சதில்ல. அவர் சொன்ன விஷயம் பின்னால தப்புன்னு தெரிஞ்சா யோசிக்கவே மாட்டாரு. உடனே சாரி கேட்டுருவாரு. அவரு யாரையும் ஏமாத்தினது கிடையாது. உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரின்னு ரெட்ட வாழ்க்கை வாழறது கிடையாது. மத்தவங்களுக்கு நல்லது பண்ண போய் தான் அவர் எப்பவுமே சிக்கல்ல மாட்டிப்பாரு. அதுக்கு காரணம் கூட மத்தவங்க யாரும் அவரை சரியா புரிஞ்சுக்கலங்கிறதுனாலதான். அதனாலதான் அவர் மேல எல்லாரும் கோவப்படுறாங்க. அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. தன்னை போலவே எல்லாருமே நியாயமா இருக்கணும்னு நினைப்பாரு. இது பல சமயங்கள நான் பார்த்திருக்கேன். அவர் தன்னளவுல ரொம்ப சுத்தமா இருப்பாரு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துப்பாரு. அதுதான் அவரோட இயல்பு. அதே மாதிரி
இந்த உலகமும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இல்லைங்கிறப்பதான் பிரச்சனையே வருது. ஜிபி விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் இல்ல. லவ்வர்ஸ பிரிக்கிறன்னு தான் இவரும் தலையிட்டாரு. அமிர்தா லவ் பண்ணவன் தப்பானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருந்து அமிர்தாவை காப்பாத்ததான் இவர் ரிஸ்க் எடுத்தாரு. அந்த விஷயத்துல நாங்க எல்லாரும் இவரை தப்பா தான் நினைச்சோம். ஆனா கடைசியில அவர் சரியாதான் செய்யறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பிரச்சனை வருதேங்கிறதுக்காக அவரை மாற சொல்ல முடியுமா சொல்லுங்க? மனசாட்சியை கொண்டுட்டு வாழணும்னு சொன்னா அது அவரால் முடியாது சார். அவரை பத்தி நல்லா புரிஞ்சும் மத்தவங்களுக்காக வேலை செய்யறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவரும் நான் சொன்னபடி நடந்துக்கிறதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரி ஒருத்தரை இந்த காலத்துல என்னால பார்க்க முடியாது. அப்படி ஒரு அபூர்வமான புருஷன் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். தமிழ் மாதிரி மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறதும் அபூர்வம் தான். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுடா, போன விஷயம் என்னாச்சு? பார்த்து பேசிட்டேன்டா. உன்னை நேர்ல பார்க்கணுங்கிறாரு. நீ வந்து பார்த்துட்டா உடனே கேஷ் கொடுத்துருவாரு. அப்படியா? 1 or 2 daysல நான் வந்து பார்க்கறேன். இல்லடா கௌதம், அவரு பொலிட்டிக்கல்ல பெரிய ஆளு. இப்பதான் ஃப்ரீயா இருக்காரு. இப்ப பார்க்காம விட்டா கட்சி வேலையில பிஸி ஆயிடுவாரு. அதனால நீ உடனே கிளம்பி வாடா. நமக்கு ரொம்ப அவசரமா இருக்கு. டிலே ஆனா ஆர்டர் கேன்சல் ஆயிடும்ல. சரிடா, நான் இப்பவே கிளம்புறேன். ஓகேடா. துளசி, என்ன சார்? நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான பணம் கிடைச்சிருச்சான். இப்பதான் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னான். என்ன உடனே கிளம்பி வர சொல்லியிருக்கான். அதனால நான் சென்னை கிளம்ப வேண்டியது இருக்கு. நான் ஃபினான்ஷியரை பார்த்து பேசிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எப்படியும் நாளைக்குள்ள வந்துடுவேன். அது வரைக்கும் பூமிகாவை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க பிரச்சனையை போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸா படிங்க. எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஆமா, நான் நாளைக்கு தான் வருவேன். துளசி இருக்கிறதால பூமிகா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டா. அவங்க எக்ஸாமுக்கு படிக்கணும். பூமிகா அவங்கள தொந்தரவு பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. வரமா? வரேன் துளசி. இவ்ளோ அவசரமா எங்கம்மா போயிட்டு வர? நான் எங்கேயோ போனேன், அதெல்லாம் உனக்கு சொல்லி ஆகணுமா? மா, ஏன் இப்படி கோவப்படுற? நான் சாதாரணமா தானே கேட்டேன். எனக்கு மனசு வலிக்குதுடி. யார் என்ன கேட்டாலும் கோவமா வருது. இந்த காலத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. சீ. மா, என்னாச்சுமா? நேத்துல இருந்து நீ சரியாவே இல்ல. ஏதோ உனக்காக கோவப்படுற. அது என்னன்னு சொல்லு. நான் சரியா தாண்டி இருக்கேன். சரியா இருக்க வேண்டியதெல்லாம் தப்பா இருக்கு. அதான் கோவமா வருது. நான் ஏமாந்துட்டேன்டி. நல்லா ஏமாந்துட்டேன். வெளுத்ததெல்லாம் பாலு, பட்டமெல்லாம் திருந்துவான்னு முட்டாள் மாதிரி நம்பினேன் பாரு. அதான் எனக்கு வேணும். மா, தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுமா. ஹே, புரியலன்னா விடுறி. சில விஷயங்கள புரியாம இருக்கிறது நல்லது. வாங்க பிரபாகர். போன வேலை என்னாச்சு? கிளைண்ட் பாத்தீங்களா? மீட்டிங் முடிஞ்சதுல? நல்லபடியா முடிஞ்சது தீபா. ஆபீஸ்ல இருந்தே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா மறந்துட்டேன். சாரி. சரி பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஒரு நிமிஷம். வயித்துல பெரிய காயம் பட்டிருக்கு. அத பத்தி கூட கவலைப்படாம அவ்வளவு அவசரமா ஓடுனீங்களே, அந்த ஆள் அவ்வளவு முக்கியமான ஆளா? ஆமாத்த. உங்களை தவிர வேற யாரும் அவங்கள பார்க்க முடியாதா? அப்படி போனா கோச் பாரு. இல்ல அப்படி இல்ல. அவர் ஒரு பெரிய கம்ப்ளைண்டோட வந்தாரு. நேர்ல போனதா சமாதானப்படுத்த முடியும். அதான் அப்படியே. அது என்ன கம்ப்ளைண்ட்? உன்னால என் வாழ்க்கையே போச்சுன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாரோ? அது சரி, கோவமா இருக்கிறவங்கள சமாதானம் பண்ண தப்பு பண்ணவங்க தானே போகணும். நீங்க போனது ரொம்ப சரி. மா, இது ஆபீஸ் விவகாரம். நீ ஏன் தலையிடுற? இனிமே நான் தலையிட மாட்டேன்டி. நீயும் தலையிடாத. இப்படி எல்லாம் பேசி குழப்பாதமா. யார் மேலயே இருக்கிற கோதை எங்க மேல ஏன் காமிக்கிற? பிரபாகர், நீங்க உள்ள போங்க. சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. தம்பி, மாத்திரை போட்டுட்டு உடனே உங்க வீட்டுக்கு கிளம்பிடுவீங்களா இல்ல மதியத்துக்கு மேல கிளம்புவீங்களா? இல்ல மதியத்துக்கு சமைக்கணும்ல, அதான் கேட்டேன். என்ன பேசுற நீ?
அவர் உடம்பு முடியாம இருக்காரு, முழுசா குணமா வர வரைக்கும் இங்க தான் இருப்பாருன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ஏய், அவருக்கு சரியா போச்சுடி. கிளையண்ட்டை பார்க்க அங்கங்கன்னு ஓடுறாரு, மூச்சு முட்டை பேசி சமாதானப்படுத்துறாரு. அவர் நல்லா இருக்காருங்கிறதுக்கு வேற என்ன வேணும்? அவர் இன்னும் முழுசா குணமாகல. நீ டாக்டரா? உனக்கு தெரியுமா? அவர் குணமாயிட்டாரு. இப்ப அவரு பழைய மாதிரி ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம நம்ம வீட்ல வயசு பொண்ணுங்க இருக்கு. இவர் எத்தனை நாளைக்கு வச்சுப்ப? நீயே சொல்லு, பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்க? அவங்க வீட்ல இருக்கிறது தான் நல்லது. அத்தனை அடிக்கடி வந்து போயிட்டு தானே இருக்க. அப்ப தப்பா நினைக்காதவங்க இப்ப நினைப்பாங்க தம்பி. ஏதோ வேலையா வந்து போனீங்க, அது வரைக்கும் சரி. ஆனா ரொம்ப நாள் இங்கே தங்கினா பாக்குறவங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க. மா, மத்தவங்க என்ன வேணா பேசுவாங்க. நீ பேசாம இரு. இது பாரு, இனிமே உன் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. ஏன் இஷ்டத்துக்கு விடு. அத்தை, இன்னைக்கு நீங்க பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவ்வளவு நாள் பாசமா இருந்துட்டு இன்னைக்கே எப்படி மாறினீங்கன்னு தெரியல. மனுஷங்க எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்காங்க? எல்லாரும் மாறதான் செய்றாங்க. மத்தவங்க தப்பா பேசுற அளவுக்கு நாமே வச்சுக்கணும். நீங்களாவே உங்க வீட்டுக்கு. இல்லத்த, நான் இப்பவே கிளம்புறேன். ஐயோ பிரபாகர், அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? இல்ல தீபா, அத்தை சங்கடப்படுறாங்கல்ல, நான் கிளம்புறேன். உங்களை பாத்துக்க ஆள் இல்லையே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தீபா, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். பிரபாகர், அம்மா ஏதோ குழப்பத்துல பேசுறாங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. உடம்பு சரியாற வரைக்கும் இங்கே இருங்களேன். இல்ல வேணாம் தீபா, எனக்கு அத்தையோட சங்கடம் புரியுது. நான் கிளம்புறேன். மாமா ப்ளீஸ் மாமா, போகாதீங்க, இங்கேயே இருங்க. ஆமா மாமா, இங்கே இருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய், அங்க என்னடி பேச்சு? உள்ள போங்க. அத்தை, அவங்களையும் திட்டுறீங்க. நான் தான் கிளம்பிட்டேனே. தீபா, என்னோட டேப்லெட் எடுத்து கூட நான் போய் கிளம்புறேன். இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? இது சந்தோஷம் இல்லடி, நிம்மதி. இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. கொஞ்ச நாள் போனா நான் பண்ணது சரின்னு நீயே புரிஞ்சுப்ப. இல்லம்மா, நீ பண்ணதை என்னைக்குமே என்னால ஏத்துக்க முடியாது. பிரபாகர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. அவர்கிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. நான் உன் பார்வையில நன்றி கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். நம்ப வச்சு கழுத்திருக்கிறது தப்பு இல்லைன்னா நான் இப்படி இருக்கிறதும் தப்பு இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட பேசி பழகிறத வச்சு நாம யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வெளியே தெரியாத இன்னொரு முகம் இருக்கு. அது தெரியாம கண்மூடித்தனமா ஒருத்தரை நம்பி ஏமாறுறது பெரிய வேதனை. நமக்கு அந்த வேதனை வேண்டாம். டேய், வந்துட்டாரா? சார் வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சார், இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு கௌதம். இவர் பிசினஸ்க்காக தான் உங்ககிட்ட பணம் ஓ, கேட்டோம். நீங்க தானா அது? ஆமா சார். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் தம்பியை கூப்பிட்டு வந்தாரு. தம்பி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நீங்க பண்ண போற பிசினஸ் நல்ல பிசினஸ் தானே? என்னோட பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது லாபத்துல. நிச்சயமா வராது சார், அதுக்கு நான் கேரண்டி. இத பாருங்க, ஆர்வம் இருக்க நிறைய பேர் கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்றாங்க. ஆனா சில பேர் தான் ஜெயிக்கிறாங்க, பல பேர் தோக்குறாங்க. தோக்குற எந்த விஷயத்திலயும் நான் முதலீடு பண்ண மாட்டேன். தெரியும் சார், என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கான். அதை நானே சொல்லணும்னு தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன். பணம்ன்றது மண்ணில் போடுற விதை மாதிரி, முளைச்சா பொண்ணா காய்க்கணும். விவரம் இல்லாம பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு, போட்டது கிடைக்கல, கடனை அடைக்க முடியலன்னு கண்ணை கசக்கிட்டு வந்தீங்க, கடுப்பாயிடுவேன். இல்லை சார், என்னோட பிஸ்னஸில் அப்படி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பல முறை யோசிச்சு தெளிவான பிளானோட தான் இறங்குறேன். அது மட்டும் இல்லாமல் 40% லாபம் வருங்கிறது என்னோட டார்கெட். ஆனால் லாபம் அதை விட அதிகமாக வரும் சார், குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பரவாயில்ல தம்பி, ரொம்ப நம்பிக்கையா தான் பேசுறீங்க, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்ல வந்துடாது சார், நிச்சயமா வராது. நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறது ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு வர ஒரு ஃபீல்டு. அதனால கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார். ஓ,
சார் நான் என்னோட பிசினஸ் பிளானை கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். படிச்சு பாருங்க. அதை படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை தம்பி. அப்படியே படிச்சாலும் அது ஒன்றும் பெருசா எனக்கு புரிய போறது இல்ல. இல்ல சார், ரொம்ப சிம்பிளா இருக்கும். படிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நான் படிச்சிருந்தேன்னா எங்கேயாவது கையை கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன். இப்படி வளர்ந்துருக்க மாட்டேன். சரி, படிக்க சொல்லி கம்பல் பண்றீங்க, கொடுங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்தாங்க சார். அண்ணா ஏய் தம்பி, இது என்னன்னு பாரு. என்னடா ஆச்சு? தேடி போனீங்களே, கிடைச்சானா அவன்? இல்லண்ணா, வீடு பூட்டி இருக்குண்ணே. வீடு போட்டு இருந்துச்சுன்னா சலாம் போட்டு வந்துருவீங்களா? எங்கேயாவது பக்கத்துல வெளில போயிருப்பா. வெயிட் பண்ணி பார்த்து இருந்து சண்டை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அண்ணே இல்லண்ணே, ரொம்ப நேரம் பார்த்துட்டேண்ணே. 3 மணி நேரம் வெயிட் பண்ணண்ணே, வரலண்ணே. எங்கடா போயிருப்பான்? தெரிலண்ணே. நானும் அக்கம் பக்கம் விசாரிச்சேண்ணே. குடும்பத்தோட வெளியில போயிருக்காங்கண்ணே. ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலண்ணே. சின்ன பையன் எனக்கே தண்ணி கட்டானா? அவனால என் பதவி போச்சு, ஸ்டேஷன்ல வேற அசிங்கப்பட்டேன். அதுக்கெல்லாம் கணக்கு தீக்காம எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். உங்களுக்கு பயந்து எஸ்கேப் ஆயிட்டானே. அவன் வீரம் அவ்வளவுதானடா? என்னமா வீட்டுக்கு வந்து பெருசா சவால்லாம் விட்டான்? எங்கடா போச்சு அந்த வீரம்? விடக்கூடாதுடா அவனை, விடவே கூடாது. எங்க போனாலும் அவனை விடக்கூடாது. அண்ணா எல்லாத்தையும் விசாரிச்சேண்ணே. அவன் மச்சன் பிரபாகரன்ல ஆரம்பிச்சு எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்கண்ணே. பயம்டா. அந்த அளவுக்கு இந்த கணேச பாண்டியனை பார்த்து பயந்துருக்கான். ஆனா இது பத்தாது, கதற விடணும் அவனை. அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டானேடா. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, திரும்பவும் தேடி பாக்குறேண்ணே. தேடுங்கடா, எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் தேடுங்க. அவனை இழுத்துட்டு வா. இதே ஊர்ல அவனை நிக்க வச்சு அவனை கதற விடணும்டா. பண்ணலண்ணே, ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணே. எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடண்ணே. ஆனா இப்ப இல்லையேடா. டெய்லி அவனுக்கு டார்ச்சர் கொடுத்து அவனை மென்டல் ஆக்கணும்னு நினைச்சனேடா. வழி இல்லாம போச்சே. எங்க இருந்தாலும் தேடுங்க, போங்க. ஏய், அவன் கிடைச்சே கண்டிப்பா தூக்கிட்டு வரவனே, போங்கடா. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவனை அடிக்கணும்னு தப்பிச்சிட்டான்டா. அண்ணே நான் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் பக்காவா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவங்களுக்கு கிளம்ப சொல்லு. தம்பி கிளம்புங்க. அண்ணே என்னாச்சு? இன்னைக்கு நம்ம பணம் தரதா சொல்லுங்க. எனக்கு மூடு சரியில்லை, பிசினஸ்ல அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க 2 மாசம் கழிச்சு வர சொல்லு. சார் நான் இனிஷியல் அமௌண்ட் உடனே கட்டி ஆகணும். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். தம்பி அதான் சொல்றேன்ல, இப்ப என்னால முடியாதுன்னு. கிளம்புங்க. அண்ணே என்னென்ன பிரச்சனை? ஏன் இப்படி கோபப்படுறீங்க? டேய், அந்த லுச்சா பையன் தமிழ் தப்பிச்சான்டா குடும்பத்தோட. அவன் நாஸ்தி ஆகணும். அது வரைக்கும் எந்த பிசினஸும் வேணாம். இவங்களை அமுச்சு வை. இப்ப எதுவும் நடக்காது. சார் நீங்க கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணனுக்கு என்னாச்சு? நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டோமா? அண்ணா உங்க மேல எதுவும் கோவப்படல. அவர் கோவப்படுற காரணம் தமிழரசன் ஒருத்தன். அண்ணனுக்கும் அவனுக்கும் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அனாவசியமா அண்ணன் வழியில குறுக்கிட்டான். அவனால தான் அண்ணனுடைய பதவி போச்சு. அண்ணன் அதால நிறைய அவமானப்பட்டாரு. அவனை பழி வாங்குற கான்ல தான் அண்ணன் டென்ஷனா இருக்காரு. அதான் கோவப்பட்டு போறாரு. சார் அப்படின்னா அவரை தான் தேடிட்டு இருக்காரா? ஆமா தம்பி, அவன் மட்டும் கையில கிடைச்சான் திருச்சி மேஞ்சிருவாரு. ஊரை விட்டு ஓடி டென்ஷன் பண்ணிட்டான் சார். இனிமே அவனுக்கு கெட்ட நேரம் தான். இந்த நேரத்துல பண விஷயம் பேசினா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்க ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. நடுவுல நேரம் கிடைக்கிறப்போ இந்த விஷயமா நானே பேசி பார்க்குறேன். ப்ளீஸ் சார், நீங்க தான் அவர்கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசுறேன், ஆனா உடனே நடக்காது. சம்பந்தப்பட்டால் அண்ணன் கைக்கு கிடைக்கணும், அவனை பழி தீக்கணும். அப்புறம் தான் அண்ணன் மனசு ஆறுதல் ஆகும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் ஆகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றோம் சார். ஆனா ஷூரா பணம் கிடைக்கும்ல? கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நாங்க வரோம். வாங்க. என்னடா அப்செட் ஆயிட்ட? கண்டிப்பா பணம் கிடைக்கும். இன்னைக்கே செக் கொடுத்துருப்பாரு. ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் போல இருக்கு, அதான் டென்ஷன் ஆயிட்டாரு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. அவர் தம்பி தான் நம்ம ப்ரொபோசலை பார்த்து ஓகே சொல்லிட்டார்ல. தம்பி சொன்னா அண்ணன் நிச்சயமா கேட்பாரு. அவருக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை, அதான் பேமெண்ட் தள்ளி போயிடுச்சு. நீ வேணா பாரு, 2 நாள்ல அவரே கூப்பிட்டு பணத்தை தருவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. இல்லடா, நான் பேமெண்ட் தள்ளி போறதை பத்தி யோசிக்க. அப்புறம் என்ன? அந்த ஜிபி என்ன ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டான், என் பதவியை காலி பண்ணிட்டான், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டான்னு சொன்னார்ல. ஆமா, அதுக்கு என்ன போ? அது வேற யாரும் இல்லடா,
நம்ம துளசியோட ஹஸ்பண்ட். என்னடா சொல்ற? உன்னோட பார்ட்னர் துளசியா? ஆமாடா, ஜிபிக்கும் தமிழுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி துளசி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே தலைவலி இந்த ஜிபி தான். இவர்கிட்ட போய் நான் பிசினஸ்க்கு பணம் வாங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. பார்ட்னரோட எதிர்கிட்ட போய் பணம் வாங்கணுமேன்னு யோசிக்கிறியா? டேய், துளசி எனக்கு பார்ட்னர் மட்டும் இல்லடா, என் ஃப்ரெண்ட், என் வெல்விஷர். அவங்களோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆகாதவங்க கிட்ட பணம் வாங்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குடா. அப்ப இந்த பிசினஸ் விஷயத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு எப்பவும் போல காலேஜ் வேலையை மட்டும் பாரு. என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்னடா, இந்த பிசினஸ் உன்னுடைய ரொம்ப நாள் ஆசை கனவு, அது நிறைவேறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜிபியை தவிர வேற யாரும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்கடா. வேற இடத்துல ட்ரை பண்றதுக்கும் நமக்கு இப்ப டைம் இல்லடா. சொன்ன நேரத்துல பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா இந்த ஆர்டரும் கேன்சல் ஆயிடும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. இவர்கிட்ட தான் பிசினஸ்க்கு பணம் வாங்கினேன்னு துளசிக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்கடா. இவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு துளசி தான் தடையா இருக்காங்கன்னா பேசாம துளசி இந்த பிசினஸ் கழட்டி விட்டுரு.